ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும் ராஜீவ் பிரியாணாவை பத்தி. ஐபிஎல் சீசன்ல அவரை மாதிரி இப்ப ட்ரோல் பண்ணி காமெடி பண்ற அளவுக்கு வேற யாருமே கிடையாது. அவர் இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு சிரிப்பு தாங்க முடியலங்க. அதுல அவர் வந்து மும்பை வந்து அவர் ஃப்ரெண்டு ஒளிஞ்சு போயிட்டு ஒரு இடத்துல ஆர்சிபி அவர் கேங்ல அம்சாவா இருப்பாரா, அவர் தான் தலைவர். அவர் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. தலைவன்கிட்டே சொல்ல மாட்டேன் சொல்லி அடிச்சு கேட்டு எல்லாம் வாங்கிட்டு இடத்துக்கு போயிடுவாங்க. அங்க போயிட்டு ஒரு பிஜிஎம் ஒண்ணு போடுவாரு பாத்திருக்கீங்களா? வட சென்னை பிஜிஎம். ஓஹோ! அது போட்டு போயிட்டே இருப்பாரு. போட்டு போயிட்டு அவர போட்டு கலாய்ப்பாரு. உண்மைய கலாய்ச்சு இந்த மாரி ஏன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கன்னு கேட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவரு இப்படி கலாய்க்கிறாரே! சரி, எப்போதும் போல கலாய்ச்சுட்டு போயிட்டாரு. மறுபடியும் வெண்டிங் முடியும்போதும் அதே மாரி வட சென்னை மியூசிக் போடுவாரு. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், சென்னை மும்பைய ரொம்ப அதிக ரன்ல ஜெயிச்சிருச்சு. அதனால இவரு அந்த மாரி ட்ரோல் பண்ணாரான்னு கூட எடுத்துக்கலாம். இன்னொன்னு, அம்சா ராஜபிரியன். யார் அவரு? ராஜபிரியன், சென்னை சூப்பர் கிங். வட சென்னை மியூசிக், சென்னை சூப்பர் கிங். 2த்தையும் மிங்கிள் பண்ணி கோடு வேர்டு மாரி சொல்லிட்டு போயிருக்காரு அவரு. சொல்லிட்டு கண்ணுல வேற ஒரு இப்படி பார்த்துட்டு போவாரு பாருங்க. எனக்கு டவுட் ஆயிடுச்சு. என்னடா இவரு சென்னை சூப்பர் கிங் தானே இவரு? ஆமா, வட சென்னை மியூசிக் கொண்டு போயிருக்காரு. கூட இருக்க ஆர்சிபி அவனுக்கும் தெரியாது. ஸ்கிரிப்டட் தான் இந்த காமெடி. இருந்தாலும் எந்த அளவுக்கு அவர் யோசிச்சு பண்றாரு பார்த்தீங்களா? உண்மையிலே சூப்பருங்க அவரு. இந்த கிரேட். விக்கு ஒண்ணு வச்சு சும்மா வேற லெவல்ல இந்த வாட்டி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு அவரு. அண்ணனோட அடுத்த வீடியோ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.